தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது கேரள மாநிலம், வயநாட்டில இயற்கை கொஞ்சக்கூடிய அழகு மிகுந்த ஒரு மாநிலம். பார்த்தீங்கன்னா, அந்த துயரத்தால, துன்பத்தால இன்னைக்கு மூழ்கி கிடக்குது. பார்த்தீங்கன்னா, இயற்கை அது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மனிதனால ஜெயிக்கவே முடியாத ஒரு நிகழ்வா இருக்கு. ஆமா. ஏகப்பட்ட கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு 200க்கும் மேற்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகள் மரணிச்சிருக்காங்க. அது மிகவும் கொடூரமானது, ரணகளமா இருக்குது. நம்முடைய இதயமே தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆற்றுண்ணா துயரத்துல நம்ம இருக்கிறோம். அத நம்ம சொல்லி தான் ஆகணும். தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே வெள்ள நிவாரணம், அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இது மாரி இயற்கை பேரிடர்ல பாதிக்கக்கூடிய மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்வாங்க. தன்னார்வலர்களும் சரி, அந்த உதவிகளை மேம்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்திய ராணுவம் மிகச்சிறந்த ஒரு பணியை அங்க செஞ்சுட்டு இருக்காங்க மனித நேயத்தோட. அவங்கள பார்க்கும்போது நம்முடைய ராணுவத்திற்கு நம்ம ஒரு சல்யூட்டோட அடிச்சுட்டு போகணும். அதே நேரத்துல நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா, வயநாட்டுடைய எம்பியா இருந்தாரு. தற்சமயம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எம்பி பதவியை ரிசைன் பண்ண நேரத்திலயும், இன்னைக்கு கேரளா முதல்வர்ட்டயும், மற்ற எல்லா பேரிடர் இயக்கங்கள்ட்டயும், கழகங்கள்ட்டயும் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காருங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்முடைய இளந்தலைவரும், நம்முடைய சகோதரி பிரியங்காவும் பார்த்தீங்கன்னா, வயநாட்டுல பாதிக்கப்பட்ட மக்கள பார்க்க போயிட்டு இருக்காங்க. டெல்லியிலேருந்து ஏரோப்ளேன்ல கிளம்பி வந்தாங்க. இன்னைக்கு கண்ணூருங்கிற ஏர்போர்ட்ல இறங்குனாங்க. இப்ப வயநாட நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. தலைவன்னா அப்படி இருக்கணும். அதாவது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க நிலவுதுன்னு தெரியல. எப்படிப்பட்ட நிலச்சரிவுகளும், எப்படிப்பட்ட இயற்கை கொடூரங்களும் இருக்கக்கூடிய நேரத்துல கூட, மக்கள் என்ன ஒரு ஆற்றுணா துயரில இருப்பாங்க. அவங்கள ஆறுதலப்படுத்தணும். நம்ம நேர்ல போய் நிக்கணும். அவங்களுக்கு உதவிகள் பண்ணணும்னு வராங்க பார்த்தீங்களா? இதான் தியாக உள்ளங்கள்னு சொல்றது. இத தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறாரு. ஏன் இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க தேவைங்களா? அத எடுத்தா தான் ஒவ்வொரு மக்களுடைய பிரதிநிதித்துவமும் என்னன்னு தெரியும். அவங்களுக்கான இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், சலுகைகள் என்னன்னு தெரியும். அவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு மேம்பட்டிருக்குன்னு தெரியும். இதுக்காக தான் நம்ம ஜாதி வாரியான கணக்கெடுப்பு கேட்கிறோம். இத தான் பீகார் மாநிலமும் சரி, மற்ற மாநிலங்கள் ஜாதி வாரியான கணக்கு எடுக்கவே அவங்களுடைய மாநிலங்கள் சார்ந்து எடுக்கும்போது, அதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா, மத்திய அரசு கணக்கெடுப்புக்கும், மாநில அரசு கணக்கெடுப்புக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வித்தியாசம் வேற்றுமையினால தான் இன்னைக்கு தமிழ்நாடுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் சொல்றாருங்க, மத்திய அரசு தான் அந்த கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாருங்க. இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறது என்னன்னா, ஜாதி வாரியான கணக்கெடுப்புல நம்ம முன்னிறுத்தி எடுக்கும்போது தான் அவங்களுக்கு சரியான வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு தர முடியும். அல்லாம பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு சமூக நலத்திட்டங்கள் வரும்போது அவங்களுக்கு சரியான சென்றடைஞ்சதானே பார்க்க முடியும். அதாவது ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த இந்த சமுதாயத்துல சரிசமமான ஒரு சமநோக்கான ஒரு அரசாங்கமா, ஒரு மக்களுடைய உதவி பண்ணக்கூடிய அரசாங்கமா போகணுங்கிறதுக்கு தான் இந்த கணக்கெடுப்பை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா, அதுல தான் இந்த கணக்கெடுப்பை எடுத்தா இந்த ஆட்சி கவிழக்கூடும்னு யாரு சொல்றாருன்னா, நம்முடைய பிஜேபியோடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்போட தலைவர் சொல்றாருங்க. இப்படிதான் அவங்க மிரட்டுறாங்க. புரியுதுங்களா? இப்படிதான் சமூக நீதிய பத்தி மன்மோகன் சிங் வந்து வந்து இங்க நமக்கு ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது, அதற்கு எதிர்த்து வாக்களித்து அந்த அரசையே கவிழ்த்தவங்க தான் இவங்க. பீகார்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 50% இடஒதுக்கீடுலேருந்து 65% இடஒதுக்கீடு கொண்டு போகும்போது, அதோடைய உயர்நீதிமன்றம் விதிச்ச தடைய உச்சநீதிமன்றம் சரின்னு சொல்லியிருக்குது. அப்ப அங்க இடஒதுக்கீட 50% நிக்கிறாங்க பிற்பட்ட சமூகத்து மக்கள். ஆனா அங்க 85% மக்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க பீகார்ல. புரியுதுங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு நினைச்சுக்கங்க. இவங்க எப்போதுமே இந்த மனிதகுல யுத்தத்துக்கு எதிரானவங்க. அதாவது பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அல்வா கிண்டுவாங்க. இந்த அல்வா கிண்டுறதுல கூட பார்த்தீங்கன்னா, அங்க யார் இருந்தான்னா, அந்த ஓபிசியோ, அதெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களோ, பழங்குடி மக்களோ இல்ல. கேட்டா நிதி நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அறிவு சம்மந்தப்பட்டவங்க, திறமையின் அடிப்படையில அங்க அந்த இலக்கத்துல இருக்காங்களாம். அப்படியா மேடம்? நீங்க மக்கள சந்திச்சு தேர்தல் அறிக்கையை குடுத்து, மக்கள் கை கால்ல புடிச்சு ஓட்டு வாங்கி கேபினட் அமைச்சராகி, நிதி அமைச்சராயிருக்கீங்களா?